எல்லா புகழும் இறைவனுக்கே. இன்றைக்கி நம்ம ரிலீஸ் ஆகியிருக்கிற ராயன் இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தனுஷுடைய ஸ்கிரிப்ட் அண்ட் டைரக்ஷனில் துஷாரா விஜயன், சந்தீப் கிஷன், ஜெயராம் காளிதாஸ் ஜெயராம், பிரகாஷ் ராஜ், எஸ்ஜே சூர்யா, செல்வராகவன், இன்னும் ஒரு சிலர் மற்றும் பலர் நடித்து வெளியாகி இருக்கிற படம் ராயன். இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரிச்சிருக்கிறாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி தனுஷ் ஸ்கிரிப்ட் அண்ட் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்துடைய கதையை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த படத்துடைய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்துடைய ப்ளஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, படத்துடைய ஒளிப்பதிவு, படத்துடைய செட்டிங் ஒர்க்கு, ஆர்ட் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டாக சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக வந்துட்டு ஸ்டண்ட்டு பீட்டர் ஹெயின் அவர் பண்ணியிருக்கிறாரு. ஸ்டண்ட்டுனா இப்படி தான் இருக்கணும், பெரிய பிரம்மாண்டமாக இருக்கணும். விஷால் படத்தில் வர்ற மாதிரி தூக்கி ஒருத்தனை அடித்தா குப்பை தொட்டியில் விழுந்து குப்பை தொட்டியில் போயிட்டு பறந்து போயிட்டு அந்தாண்ட புட்டுக்கிட்டு செவுத்தில் மோதி அந்தாண்ட தெருவில் விழுந்து பிறண்டு எழுந்துச்சு, அந்த மாதிரிலாம் பிரம்மாண்டமாக தான் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. உதாரணத்துக்கு வந்து நான் தப்பாக சொல்லிட்டேன். விஷாலை பாலகிருஷ்ணாவை சொல்லணும். அவர் தான் டிராக்டர் தூக்கி ஹெலிகாப்டர் அடிப்பார். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு ஹூக் இதை வச்சுட்டு சர்வைவல், எதிரிகிட்டேருந்து எப்படி தப்பிக்கணும், எதிரிகிட்டேருந்து எப்படி காப்பாற்றிக்கப்படணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபைட்டு பண்ணியிருக்கிறார் பீட்டர் ஹெயின். ஃபைட்டு வந்துட்டு நிறைய இடங்களில் நசன்னு ஃபைட் இருந்தாலும் ரசிக்கும்படியாக பண்ணியிருக்கிறார் பீட்டர் ஹெயின். அடுத்ததாக இந்த படத்துடைய ப்ளஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம தலை ஏஆர் ரஹ்மான் சும்மா பிரித்து மேய்ஞ்சிருக்கிறார். எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ ஒரு ராவாக அவர் இதுக்கு முன்னே படம் பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரா நிறைய அடித்து தூக்கியிருக்கிறாரு. பெரிய லெவலில் சம்பவம் பண்ணியிருக்கிறார் ஏஆர் ரஹ்மான் அப்படின்னே சொல்லலாம். பல இடங்களில் பிஜிஎம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணெல்லாம் விரிகிற அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்கிறார். அப்படியே ஆச்சரியப்பட்டு பார்க்குற அளவுக்கு. பாடல்களும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. குறிப்பாக வாட்டர் பாக்கெட்டு தேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கிளாப்ஸு. சந்தீப் கிஷன் அந்த பாட்டாக நடிச்சிருக்கிறாரு. அபர்ணா பாலமுரளி அவங்களுக்கெல்லாம் நல்ல பர்ஃபார்மன்ஸ். படத்துடைய ப்ளஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதில் அபர்ணா பாலமுரளி அவங்களையும் சேர்த்துக்கலாம். ஏஆர் ரஹ்மானை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். பல இடங்களில் தீம் சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. குறிப்பாக சொல்லணும்னா ரோகேஷோடைய பாட்டு, ரோகேஷ் தான் நினைக்கிறேன் அந்த பாட்டு, ரெண்டாவதாக ஒரு தீம் ஒன்று, மூணாவதாக நினைக்கிறேன், மூணாவதாக ஒரு தீம் வெளியிட்டிருந்தாங்க இல்லையா, அது ராயா 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 வாயா வாயான்னு சொல்லிட்டு அந்த இடம்லாம் சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. நல்லாயிருக்கு. குறிப்பாக இன்னும் ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொன்னால் துஷாரா விஜயனுடைய நடிப்பு. இதுக்கு முன்னே அவர் படத்தில் நிறைய நடிச்சிருக்கிறாரு. அவர் சன் டிவியில் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சேனலில் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அவ்வளோவா அவங்கள அடையாளம் தெரியல. அவங்களுடைய நடிப்பு பர்ஃபார்மன்ஸ்லாம் வேறு லெவல் சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. நான் சில விஷயங்களை சொல்லக்கூடாது, நீங்கள் படத்தில் பார்த்து ரசிக்கணும். அதுக்காக படம் ரொம்ப ராவாக இருக்குது. அதே மாதிரி ஓம் பிரகாஷ் அவர் தான் ஒளிப்பதிவு நினைக்கிறேன், சூப்பராக பண்ணியிருக்கிறார். பெருசாக ஒன்று அந்த படத்தில் யாருமே ஸ்ட்ரெயின் பண்ணிக்கல. செட்டிங் ஒர்க்கு, மினியேச்சர், பல இடங்களில் மினியேச்சர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. செட்டிங் ஒர்க்கு சூப்பராக இருக்குது. அதனால் செட்டிங்கை விட்டு வெளியே போகவே தேவையில்லை. அவங்க செட்டிங்குள்ளவே படம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஒரு திருப்தி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக ஒரு ஸ்லம்மை வந்துட்டு காமிக்கிற அளவுக்கு ஒரு செட் பண்ணியிருக்கிறாங்க. நல்லாயிருக்கு. தனுஷோடைய ஸ்கிரிப்ட் அண்ட் டைரக்ஷனில் இந்த படம் ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு இன்னும் 2-3 நாளில் தெரிஞ்சிடும். செல்வராகவன் சூப்பர், வேறு லெவல். அவருக்கு கொடுத்துருக்கிற அவர் டைலாக் பேசுகிற விதம் எனக்கு என்னமோ இன்னும் அவரை 7G ரெயின்போ காலனியில் இவர் நடிச்சிருந்தா எப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கதாபாத்திரத்தையே தேர்வு பண்ணியிருக்கிறாரு. அந்த ரமேஷ் கிருஷ்ணாவா அரவிந்த் கிருஷ்ணாவா ஒருத்தர், ரவி கிருஷ்ணான்னு நினைக்கிறேன். அவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா இவருடைய ஜெராக்ஸ் மாதிரி அந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு. செல்வராகவன் சூப்பர். பெருசாக பிரகாஷ் ராஜுக்கு பர்ஃபார்ம் இல்லை அப்படின்னே சொல்லலாம். பட் அவர் கொடுத்துருக்குற போர்ஷன் ஓகே தான். இதில் ரொம்பவே வந்துட்டு பார்த்திங்கன்னா எதிர்பார்த்தாலும் பெருசாக பூர்த்தி பண்ணலை அப்படின்னா எஸ்ஜே சூர்யாவை சொல்லலாம். பெரிய பர்ஃபார்மன்ஸு கிடையாது, பட் அங்கங்கே ஸ்கோர் பண்ணியிருக்கிறார் அவருடைய இடத்துங்களை, சில இடங்களில் நல்லா பண்ணியிருக்கார். பட் என்னை பொறுத்த வரைக்கும் செல்வராகவன் ஒரு நல்ல கதாபாத்திரம். அவ்வளோதான் இந்த படத்துடைய ப்ளஸ்ஸான விஷயங்கள். இந்த படத்துடைய மைனஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த படத்துடைய லென்த்து முதல்ல ரொம்ப பெரிய படம் மாதிரி இருக்குது. 2.5 மணி நேரம் தான் என்னமோ படம் பண்ணுறாங்க.
பட் என்னவோ ஒரு 4 மணி நேரம் படத்தில் உட்காந்துருக்கிற மாதிரியான ஒரு இழுவை, அதை வந்துட்டு தவிர்க்க முடியலை. நிறைய லாகு. ஏன் இந்த அளவுக்கு ஸ்லோவாக படத்தை கொண்டுட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னே தெரியல. சந்தீப் கிஷன், காளிதாஸ், தனுஷ் இவங்களுக்குள்ள அந்த சகோதரத்துவம் என்னமோ ஒட்டலை. ஏன் வந்துட்டு ஆரம்பத்துலேருந்தே அவங்க ஓப்பனிங்கில் இருந்தே, ஓப்பனிங் சீன்ஸ்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பிரதர்ஸுங்க உண்டான ஒரு ஃபீல் நமக்கு வரலை. ஏன் வரலை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. அதே மாதிரி தனுஷ்க்கும் துஷாரா விஜயனுக்குமே அண்ணன் தங்கச்சிங்கிற அந்த ஒரு ஒட்டு தெரியல படத்தில். என்னமோ ஒரு குறையாக இருக்குது. பட் சில காட்சிகளில் கிளைமேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் மனசை ரொம்ப கலங்க வைக்கிது அப்படின்னு சொல்லலாம். துஷாராவுக்கு நடக்கிற கொடுமை அது வந்துட்டு தனுஷ் வந்துட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஒரு எமோஷனல் இருக்கா அப்படின்னு தெரியல. அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் ஒரு ஃபைட் நடக்கும். துஷாரா விஜயன் வந்துட்டு சும்மா ஒரு பொண்ணுங்கிறதையும் தாண்டி ஏதோ ஒரு ஸ்டண்ட் ஒர்க்கரை யூஸ் பண்ண மாதிரி தான் பீட்டர் ஹைன் அவங்கள யூஸ் பண்ணியிருப்பார். அந்தளவுக்கு அடிச்சுத்தி ஒரு டூப் போட்டாங்களா இல்லையான்னு தெரியல. பட் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. தனுஷோடைய அந்த இடத்துல அவருடைய ப்ரெசன்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா பெருசாக எடுபடலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிரகாஷ் ராஜ் அவருடைய ஆஸ் யூஷுவல் நடிப்பு நல்லா இருக்குது. பட் இந்த படத்துடைய நிறைய காட்சிகள், நிறைய கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வட சென்னை, அசுரன், கர்ணன் இந்த மாதிரி படங்கள்லாம் ஆல்ரெடி நம்ம தனுஷை பார்த்துட்டோம். அதனால் என்னமோ தெரியல இந்த படத்தோடு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம தனுஷ் இந்த கதையோடு ஒட்டி நம்மளால் பார்க்க முடியும். என்னால் பார்க்க முடியல. நம்மளால் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். என்னால் அதை பார்க்க முடியல. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். தனுஷை வந்துட்டு துள்ளுவதோ இளமையிலேருந்து காதல் கொண்டதுலேருந்து நான் அவரை ரசிச்சுக்கிட்டு இருக்கிறேன் இன்னைய வரைக்கும். இதுக்கு முன்னாடி வெளியே வந்த கேப்டன் மில்லர் வரைக்கும் நான் அவரை ரிவ்யூ பண்ணியிருக்கிறேன். அவரை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய கரியரில் நான் அதிகமாக பார்த்த படங்கள் அவருடைய படங்களும் உண்டு. சில படங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு தெரியும். அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த காதல் கொண்டேன், யாரடி நீ மோகினி, புதுப்பேட்டை இதெல்லாம் வந்துட்டு அவருடைய அதிகமாக நான் படம் பார்த்தேன். அவரே பார்த்துருக்க மாட்டார், ரத்தன தடவை செல்வராகவனே பார்த்துருக்க மாட்டார். அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கும். என்னமோ தெரியல, எனக்கு இந்த படத்தில் வந்துட்டு ஏதோ ஒரு குறை தெரியுது. ஒருவேளை தனுஷ்க்கு ஜோடி இல்லாமல் இருக்கிறதா, அவருக்கு வந்து பேர் கிடையாது. இந்த படத்தோட கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி இவ்வளோ விஷயத்த சொல்லிட்டேன். இப்போ கதையை பார்க்கணும் அப்படின்னா ஒரு வரி பார்க்கலாம். பெருசாக ஒன்றும் படத்தில் கதை கிடையாது. இதே மாதிரி துண்டாக நம்ம நிறைய படத்தில் பார்த்துட்டோம். சின்ன வயசில் 4 பிள்ளைங்க, 3 பிள்ளைங்க, 3 ஆம்பளை பிள்ளைங்க. அப்போது அம்மா ஒரு பொம்பளை பிள்ளை பெற்றெடுக்கிறாங்க. ஒரு நாள் வெளியே போயிட்டு வரேன்ப்பா, பிள்ளைங்கள பார்த்துக்க அப்படின்னு தனுஷ் படிச்சுட்டு போகிறாங்க. அவங்க திரும்பி வரல. அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை இவங்க 2வது பார்ட் எடுக்கும்போது அதை காட்டுவாங்களான்னு தெரியல. 2வது பார்ட்டுக்கு உண்டான லீடு இல்லை இந்த படத்தில். லீடு இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அதோட பூசாரி, அந்த ஊருடைய பூசாரி வீட்டுக்கு தனுஷ் குழந்தைங்களை கூப்பிட்டு போகிறாரு. அவர் வந்துட்டு ஒரு சதி திட்டம் திட்டுறாரு இந்த பிள்ளைங்கள வச்சு. அதை தெரிஞ்சுக்கிட்டு தனுஷ் அவரை போட்டு தள்ளிட்டு அந்த ஊரை விட்டு வெளியே வராங்க. சென்னையில் வந்து சேர்றாங்க. சென்னையில் ஸ்லம்மில் வந்து அடைக்கலம் ஆகிறாரு. அவங்களுக்கு அடைக்கலம் நம்ம செல்வராகவன் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் கேங்ஸ்டர் கதை தான். அதுக்கப்புறம் தான் படமே ஆரம்பிக்குது. பட் நான் முதல்ல சொன்ன மாதிரி ரொம்ப படம் ரொம்ப டிலேவாக போகுது. இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா தனுஷுடைய ஃபேன்ஸு தான் சொல்லணும். நானும் ஒரு தனுஷ் ஃபேன்ஸு தான். பட் என்னால் படத்தை ரசிக்க முடியுது. பட் ஏதோ ஒரு குறை எனக்கு படத்தில் இருக்கிற மாதிரியே தெரியுது. அது எனக்கு சொல்ல தெரியலையா, இல்லை சொல்ல எனக்கு விருப்பம் இல்லையா அப்படிங்கிறது கூட தெரியல. பட் நான் தனுஷை ரசிக்கிறேன். ஏஆர் ரஹ்மான் படத்தில் ப்ளஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ படம் நீங்கள் பாருங்கள் ஒரு முறை. படம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். இந்த படம் பெருசாக போகுமா அப்படின்னு எனக்கு தெரிய வரல. தனுஷுடைய ஃபேன்ஸ் நீங்கள் தான் சொல்லணும். படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 4 ஷோ ஓடிடுச்சு. 4 ஷோ பார்த்துருப்பீங்க இவ்வளோ நேரத்துக்கு. ஏன்னா இந்தியாவில் வந்துட்டு 4-5 லாங்குவேஜ் ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ படம் பார்த்தவங்க இருந்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன், இந்த படத்தை பற்றின ஒப்பீனியன் எதாவது இருந்தால் சொல்லுங்கள். இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு.